சார், கடந்த 2 நாட்களாகவே என்டிஏ கூட்டணியில் விஜய் இணையப் போகிறார். பிஜேபி அதற்கான வேலையை பவன் கல்யாண் ரூட்ல கொடுத்திருக்காங்க அந்த அசைன்மென்ட்ட. பவன் கல்யாணே முன்னெடுத்து இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்காரு. விஜயோட பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அதிமுக, பாஜக, விஜய் தாவேகா இந்த கட்சிகள்லாம் இணைந்து என்டிஏ திமுகவை எதிர்கொள்ளப் போகிறதா? விஜய் அப்படிலாம் வருவாரா? ஏன்னா கொள்கை எதிரின்னெல்லாம் சொல்லிட்டாரு பிஜேபியை எதிர்த்து. போவாரா என்ன? எப்போது திராவிட முன்னேற்றக் கழக அணியில் காங்கிரஸ் இணைவது உறுதிப்படுத்தப்பட்டதோ அன்று இரவு முதல் அல்லது அடுத்த நாள் காலையிலிருந்து இந்த பேச்சு என்பது பலமாக ஒலிக்க தொடங்கிவிட்டது. திரு பவன் கல்யாண் அவர்களை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடன் மிக நெருங்கிய தொடர்புடையவர். விஜய் அவர்களிடம் அரசியல் ரீதியாக ஆரம்ப கட்டத்தில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக நான் அறிகிறேன். நீங்கள் சொன்ன இந்த என்டிஏ கூட்டணியில் இணைகிற அந்த பேச்சு என்பது பவன் கல்யாண் அவர்களை தொடர்புபடுத்தி நடப்பதாக நான் கேள்விப்படவில்லை. முதலில் இது ஒரு மறுக்க முடியாத அல்லது வலுவடைந்து வருகிற ஒரு பேச்சாக இருக்கிறது. வதந்தி என்கிற நிலையை தாண்டி இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்பதை நான் குறிப்பாக உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். இல்ல, அதுல டெவலப்மெண்ட் இருக்கான்றது தான் என்னுடைய கேள்வி. அதான் நான் சொல்ல வருகிறேன். நீங்கள் அந்த டெவலப்மெண்ட் இருக்கா, அது எப்படி நடக்கப் போகிறது என்பதற்கெல்லாம் தாண்டி அதனுடைய இறுதி பகுதியை நோக்கி உங்கள் கேள்வியை நகர்த்தி விட்டேன். ஆமா ஆமா. 2 பேரும் விமர்சித்து விட்டார்களே, சேர முடியுமா? அதெல்லாம் அரசியலில் அதோட பிஜேபியோட சேர்ந்தாலையும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசா வர முடியாது. அதெல்லாம் தெரியணும்ல. அதெல்லாம் உங்களுடைய பார்வை. அது தமிழக அரசியலை தலைகீழாக புரட்டி போடும், தேர்தல் களத்தையே பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படி நடந்தால் என்பது என்னுடைய பார்வை.